வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ராமேஸ்வரத்துக்கு ஃபேமிலியோடு போயிருந்தோம். அங்கே போயிட்டு வந்த ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கே கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரையில் 6 மணிக்கே நல்ல கூட்டங்கள். இங்கே பார்த்தாலே தெரியும், ஏகப்பட்ட கூட்டம். நல்ல ஒரு புனித நீராடிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய இந்த மாதிரி நிகழ்வு நிறைய பார்க்க முடிஞ்சது. சரி, நம்மளும் வந்துட்டோம், அக்னி தீர்த்தத்தில் ஒரு குளியில் போட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு கடலில் ஒரு குளியில் போட்டாச்சு. கடலில் குளித்ததுக்கப்புறமா நம்ம வடக்கு கோபுர வாசல் வழியாக தான் 22 தீர்த்தங்களுக்கு போகணும். ஒரு வழியாக கோபுரத்தை ரீச் ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு 25 ரூபா 22 தீர்த்தத்துலேயும் குளிக்கிறதுக்காக க்யூவில் நின்று டிக்கெட்லாம் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு தீர்த்தம் கூட்டங்கள் இருந்துச்சு நல்லா. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் போய் குளிக்க ஆரம்பித்தோம். குளிக்கிறது ஜஸ்ட்டு தலையில் வாங்கிட்டோம். இந்த மாதிரி தான் பார்க்குறீங்களா, இப்படி தான் ஊற்றுவாங்க. 21 தீர்த்தத்துலேயும் நல்லபடியாக குளிச்சிட்டோம். 22வது கொடி தீர்த்தம். அது மட்டும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு அரௌண்ட் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் க்யூவில் நின்று தான் போகிற மாதிரி இருந்தது. எல்லா தீர்த்தத்துலேயும் குளித்ததுக்கப்புறமா தெற்கு வாசல் வழியாக வெளியில் வரணும். உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ளே ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஜஸ்ட்டு ரெண்டல் ரூம் எடுத்ததுனால சரி ரூமில் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வந்தோம். ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்திங்கன்னா, கோயில் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி வீடுகள்லேயே டெய்லி ரெண்டல் பேசிஸில் விட்றாங்க. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போனோம். கிழக்கு கோபுர வாசல் வழியாக தான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸு. இந்த இதில் பொது தரிசனம் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் உள்ளே போனோம். ஃப்ரீயாக இருந்திருக்கேன்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம். நான் சின்ன வாசல் பக்கத்துலேயே தான் சுற்றிக்கிட்டே இருந்தோம். இந்த பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி மடித்து க்யூ போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக ஒவ்வொரு க்யூவாக முடித்து இப்போ தான் உள்ளே என்ட்ரானோம். உள்ளே என்ட்ரானதுக்கப்புறமே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. லைன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஜஸ்ட்டு நிற்க முடியல அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு அந்த சிட்டிங் உட்காந்துக்கிட்டதுக்காக அதிலே பார்த்திங்கன்னா அந்த சீட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. வயசானவங்க நம்ம கால் வலிச்சு அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேன் அரேஞ்ச் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. க்ரௌடு கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ இந்த ஃபேன் இருந்தனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்போ தான் கோபுரம் பக்கத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சுற்றி தான் இப்போ பார்க்குறது தான் மெயின் கோபுரம். மெயின் கோபுரத்துக்கு உள்ளே இப்போ தான் என்ட்ராக போகிறோம். இதுக்கப்புறம் கேமரா, ஃபோன் எதுவுமே நாட் அலவுடு. ஸோ நீ வெளியில் பார்த்துட்டு தெரியல, அந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இவ்வளோ தூரம் லைனில் நின்று வந்திருக்கோம். மெயின் கோபுரத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சு என்ட்ரி ஆகியாச்சு. ஒரு வழியாக மெயின் கோபுரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இனிமேல் சாமி தரிசனம் தான். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. எல்லா க்யூலையும் பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதான் வெளியில் வர எக்ஸிட்டு. ஸோ மறுபடியும் ரூமுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பினோம். சரி, ராமேஸ்வரம் வந்தாச்சு, பாம்பன் பாலத்தை பார்க்காம போகக்கூடாது அப்படின்ட்டு பாம்பன் பாலத்துக்கு வந்துவிட்டோம். புது பிரிட்ஜ் இப்போ தான் கட்டியிருக்காங்க. அதையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.